கடலூரில் நள்ளிரவு முதல் பெய்த கனமழையால் பன்ருட்டி சாலை KN பட்டேல் சாலையில் முழங்கால் அளவு தேங்கியுள்ள மழை நீரால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு ஆளாகியிருக்கிறார்கள். முதலில் அந்த பேட்டியை பார்க்கலாம். இது ஒவ்வொரு முறையும் மழை பெய்யும் போது இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஒவ்வொரு முறையும் மழை பெய்யும் போது இந்த வடிகால் வராங்க பாக்குறாங்க, என்ன இது சரி பண்றதே கிடையாது. இதுக்கு முறையான வழி இந்த பக்கம் பாலம் போட்டிருக்காங்க. இதுல வழி அந்த பக்கம் நிலத்துல போறதுக்கு வழி இருக்குது. அந்த ஓடைக்கு போறதுக்கு சரியான சாலம் போட்டு விடல. இந்த போட்டு விடாததுனால இங்க நிறைய டிராபிக் நிறைய ஆகுது. அந்த கோயிலுங்கிட்டையும் சாலவத்துக்கு இப்ப பலன் ஓட்டிருக்காங்க. இந்த சாலவத்தில் இந்த டைம் இப்ப சாலம் போறதுக்கு மழைக்கு வடிகாலுக்கு சாக்கடை நோண்டி வச்சிருக்காங்க. அந்த பள்ளம் வேற அங்க இருக்குது. அதுவும் இப்ப ப்ராப்ளமா இருக்கும். அந்த குளம் ரொம்ப இருக்குது. குளத்துல இருந்து கனெக்ஷன் கொடுத்தாலும் அது போகும் தண்ணி. அப்படி போகிறதுக்கு வழி இருக்குது. வண்டி நிறைய வண்டி ஒரு வண்டி பாருங்க, ஒரு வண்டி டிராபிக் ஆகி நிக்குது. அவர் வண்டி இப்ப தண்ணி ஏறி போச்சு. பிளக்ல தண்ணி ஏறி நிக்குது. இது மாதிரி ஒவ்வொரு முறையும் இது நடக்குது. வராங்க இந்த ஏரியால இருக்கிறவங்களுக்கு அந்த மண்டபத்துல இடம் கொடுத்து அவங்களுக்கு சாப்பாடு ஆக்கி போடுவாங்க. ஆனா இந்த வடிகாலுக்கு நிரந்தரமான தீர்வு காணவும் இல்லை. கடலூரில் பன்ருட்டி சாலை KN பேட்டையில் சாலையில் முழங்கால் அளவு தண்ணீர் தேங்கியிருக்கக்கூடிய நிலையில் மக்கள் அவதியுற்றுவதை காட்சிகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை களத்திலிருந்து வழங்குவதற்காக செய்தியாளர் பாரிவளல் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். பாரிவளல், மக்களுடைய சிரமத்தை நாம காட்சிகளாக பார்க்கிறோம். இந்த சிரமம் அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கா? அதிகாரிகள் தரப்புல மாநகராட்சி அதிகாரிகள் என்ன சொல்றாங்க? கடலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நேற்று நள்ளிரவு முதல் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்து வந்தது. இந்நிலையில் நம்ம பெருக்கக்கூடிய பகுதியை பார்த்தீங்கன்னா கடலூர் பன்ருட்டி பிரதான சாலையில் KN பேட்டை என்ற பகுதியில் பார்த்தீங்கன்னா நள்ளிரவு பெய்த மழையின் காரணமாக சாலையில் மழை நீரானது தேங்கி இருக்கு. இந்த மழைநீர், அதாவது இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் மழை பெய்யும் போது இந்த பகுதியில் இந்த சாலையில் இந்த இடத்துல இந்த தண்ணீரானது மழை நீர் தேங்கி நிற்பது வாடிக்கையாகிவிட்டதாக இப்பகுதி பொதுமக்கள் ஒரு குற்றச்சாட்டாக வச்சிருக்காங்க. அருகாமையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகளிலேயே இந்த மழை நீரானது உள்ளே போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. இது குறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் பல முறை நாங்கள் தெரிவித்து விட்டோம். அதாவது இந்த மழை காலத்தில் இந்த மழை நீரானது இங்கிருந்து வெளியே செல்வதற்கு மழை நீர் வடிகால் வாய்க்கால் அமைக்கப்பட்டிருந்தாலும் அது சரிவர தூர்வாரப்படாதனால் இந்த மழை நீரானது சாலையிலே தேங்கி நிற்குது. தொடர்ந்து இந்த பகுதியில் இந்த மழைநீர் வடிகால் வசதியை சரி செய்யாவிட்டால் மழை நீரானது சாலையில் தேங்கி நிற்று அதாவது இருசக்கர வாகனங்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பெரிதும் அவதிக்குள்ளாயிருக்காங்க. வாகனங்கள் திடீரென சாலையில் இந்த மழைநீர் போகுறதுனால பழுதடைந்து சாலையில நிக்கிறதுனால அவர்கள் தள்ளி செல்லக்கூடிய காட்சி நம்மளால பார்க்க முடியுது. மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இந்த இடத்திற்கு மாநகராட்சி அதாவது மாவட்ட பஞ்சாயத்து அதிகாரிகளிடம் தெரிவித்து இந்த பகுதியில் உள்ள இந்த மழைநீர் வடிகால் வசதி தூர்வாரி சரி செய்தால் மட்டுமே இந்த மழைநீரானது வெளியே செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அதனால் விரைந்து மாவட்ட நிர்வாகம் இந்த மழைநீர் வெளியே செல்வதற்கு வடிகால் வசதிகளை, அதாவது PDO வட்டார வளர்ச்சி அலுவலர்களிடம் தெரிவித்து இந்த பகுதியில் இருக்கிற மழைநீர் வடிகால் வாய்க்காலை உடனடியாக தூர் செய்து மழைநீரை வெளியேற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே மழைநீர் வெளியேறும் என்று அந்த பகுதி பொதுமக்கள் குற்றச்சாட்டாக வச்சிருக்காங்க. உடனடியாக மாவட்ட நிர்வாகம் இந்த பகுதிக்கு அரசு துறை அதிகாரிகளை அனுப்பி இதை சரி செய்ய வேண்டும் என்பதே இந்த கிராம மக்களின் கோரிக்கையாக உள்ளது. ஷியாம், கடலூர் KN பேட்டை சாலையில் தேங்கியிருக்கக்கூடிய மழைநீரில் மக்கள் சிரமத்தோடு பயணிக்கக்கூடியதை காட்சிகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கள விவரங்களை உடைய செய்தியாளர் பாரிவளல் வழங்கலாம். கேட்டும் விவரங்களுக்கு நன்றி பாரிவளல்.